ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டாக்டர்கிட்டயோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போனால் முதல்ல அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா மல்டிவிட்டமின் மாத்திரை, அயன் மாத்திரை, ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம். நம்ம இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக சாப்பிடணுமா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இந்த ஃபோலிக் ஆசிட்னா என்ன? ஸோ நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, B6, B12 இதெல்லாம் ரொம்ப காமனாக தெரியும். ஏன்னா எல்லாருமே அது சாப்பிடுவாங்க. பட் இந்த விட்டமின் B9னா என்ன? அதுதான் இந்த ஃபோலிக் ஆசிட் ஆர் ஃபோலேட் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எதில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனி லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படிம்பாங்க. பச்சையாக இருக்கக்கூடிய இலதலையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லா இதுலேயுமே இது ஜாஸ்தியாக இருக்குது. சரி, இதோட பர்பஸ் என்ன, இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இது வந்து ரத்த சிகப்பணுக்கள் உருவாகிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இது கொடுத்தோம்னா ரத்த சோகை அனீமியா வராமல் தடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 ரொம்ப முக்கியம் என்னென்னா பேர்த் டிஃபெக்ட், குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு இந்த ஃபோலிக் ஆசிட், இந்த ஃபோலேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேர்த் டிஃபெக்ட் இல்லாமல் வளர்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். 3வது பார்த்திங்கன்னா நம்ம ஹோமோசிஸ்டின்னு சொல்கிறதோட அளவை குறைக்கிறனால இது வந்து இரத்த குழாயில் டேமேஜ் இதை குறைக்கும். இதுதான் அதோட முக்கியம். சரி, இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுமானா கண்டிப்பாக சாப்பிடணும். இன்ஃபேக்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா பெண்களுமே வந்து ஃபோலிக் ஆசிடை ஒரு சப்ளிமெண்ட்டாக ஒரு 400 மைக்ரோகிராம் சாப்பிட்றது நல்லது. அதனால் என்ன ஆகும், பேர்த் டிஃபெக்ட் அதாவது மூளை வளர்ச்சி மற்றும் நரம்பு வளர்ச்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். இதனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிறக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பேர்த் டிஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான். மூளை வளர்ச்சி மூளை சம்மந்தமாக உள்ள பேர்த் டிஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்றனால தான். ஸோ அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்க ஃபீமேல் சைல்டு எல்லாருமே இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது.